பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணை இல்லாத நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெத்தேல் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலையில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் நாம் பார்க்கிற வேளையில் அவருடைய வாழ்க்கையில் அநேக துக்கங்கள் போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு மாத்திரமே. நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் என்னென்ன நேரங்களில் என்னென்ன காரியங்களுக்காக அநேக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக ஆண்டுகள் திருமணமாகி நல்ல குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ஒரே சஞ்சலமும் தவிப்பும் அழுகை நிறைந்ததாக இருக்கும். அதே வேளையில் கடன் பாரங்கள், பிரச்சனைகள், உபத்திரவத்தின் காரியங்கள் இருக்கும் பொழுது வியாதியின் நேரங்களிலே நாம் படுகிற வேதனை அதிகமாக இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒன்று சாமுவேலிலே நீங்கள் வாசிக்கலாம். அன்னாளை குறித்து, அன்னாளுடைய கணவர் அவரை அதிகமாக நேசித்திருந்தாலும் அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை என்பதை குறித்து அவள் மிகவும் துக்கமடைந்தவராய் காணப்பட்டாள். அவள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்த பொழுது தேவன் அவளுடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நாம் எவ்வளவாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய துக்கங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிற இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துக்கத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு காரியம், நீங்கள் தேவனை தேடும் பொழுது, தேவ சமூகத்தை நாடி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.